சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம். அதிகாரம் 13. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனானபோது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. மீதியாயிருக்கிற தேசம் எவையெனில், எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவக்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமுள்ள பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும், கெசூரிம் முழுவதும், காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும், ஆவியரின் நாடும், தெற்கே துவக்கி ஆபக் மட்டும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும், சீதோனியருக்கு அடுத்த மெயரா நாடும், கிப்ளியரின் நாடும், சூரியோதய புறத்தில் எர்மோன் மலை அடிவாரத்தில் இருக்கிற பாகால்காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்க மட்டுமுள்ள லீபனோன் முழுவதும், லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத் மாயிம் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும், சீதோனருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவராய் இருக்கிறார். யோசுவாவின் முதுமையை கர்த்தர் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். யோசுவா 110 வருஷம் உயிரோடு இருந்தார். அவர் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த பின்பு 30 வருஷம் ஜீவனோடு இருந்தார். இஸ்ரவேல் புத்திரர் இப்போது யோர்தானுக்கு இப்புறத்திலே கானான் தேசத்தில் இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் புத்திரரில் யோசுவாவும் காலேபும் மாத்திரமே வயது சென்று முதிர்ந்தவராய் இருக்கிறார்கள். சீனாய் மலையிலே எண்ணி தொகையேற்றப்பட்டவர்களில் யோசுவாவும் காலேபும் மாத்திரமே இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். மோசே முதிர் வயதாய் இருந்தபோது அவர் நல்ல சரீர பலம் உள்ளவராய் இருந்தார். யோசுவா முதிர் வயதில் இருக்கும்போது மோசேயினிடத்தில் காணப்பட்டது போல யோசுவாவினிடத்தில் சரீர பலம் இல்லை. முதிர் வயதானவர்கள் எல்லோருமே சரீர பலத்தை இழந்து தள்ளாடி விடுவார்கள். வயதானவர்கள் எல்லோரும் மோசேயைப் போல சரீர பலத்தோடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. கர்த்தர் யோசுவாவிடம், நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய் என்று சொல்லிவிட்டு, சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார். மோசே மரித்து போன போது அவருடைய ஸ்தானத்தில் யோசுவா நியமிக்கப்பட்டார். இப்போது யோசுவாவுக்கும் முதிர் வயதாயிற்று. யோசுவாவின் ஸ்தானத்தில் வேறொருவர் நியமிக்கப்பட வேண்டும். இந்த வசனத்திலிருந்து யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய 2ஆம் பகுதி ஆரம்பமாகிறது. யோசுவா 1 முதல் 12 வரை உள்ள அதிகாரங்களில் யோர்தான் நதிக்கு மேற்கு பகுதியில் உள்ள தேசங்களின் வெற்றிகள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. 5 வருஷ காலமாக நடைபெற்ற யுத்தத்தில் யோசுவா ஜெயம் பெற்ற ராஜாக்களை பற்றியும் இந்த புஸ்தகத்தின் முதல் பகுதியில் விவரமாக கூறப்பட்டிருக்கிறது. யோசுவா 13, 24 ஆகிய அதிகாரங்களில் யோர்தானின் மேற்கு பகுதியில் உள்ள நிலங்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பங்கு பிரித்து கொடுக்க வேண்டிய தேவனுடைய கட்டளை விவரிக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். 2ஆம் பகுதியில் யோர்தானுக்கு கிழக்கு தேசத்தில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் மேற்கு தேசத்தில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விளக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு இறுதியாக கூறிய ஆலோசனைகள், கட்டளைகள் ஆகியவையும் யோசுவாவின் மரணமும் 2ஆம் பகுதியில் விளக்கப்பட்டிருக்கிறது. கானான் தேசம் இன்னும் முழுவதுமாக சுதந்திரிக்கப்படவில்லை. சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. அந்த தேசங்கள் மீது யுத்தம் பண்ண வேண்டிய திட்டங்களை யோசுவா வகுக்க வேண்டும். கானான் தேசத்தின் ஒரு பகுதியை யோசுவா ஏற்கனவே சுதந்திரித்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் இதுவரையிலும் சுதந்திரித்திருக்கிற தேசத்தை யோசுவா அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். யோசுவா வயது சென்றவராகவும் முதிர்ந்தவராகவும் இருப்பதினால் அவர் தான் செய்ய வேண்டிய வேலைகளை சீக்கிரத்தில் செய்து முடிக்க வேண்டும். யோசுவாவின் ஜீவிய காலம் முடியப் போகிறது. அவர் தன்னுடைய ஜீவியத்தின் அஸ்தமன காலத்தில் இருக்கிறார். தன்னுடைய வேலைகளை செய்து முடிப்பதற்கு யோசுவாவுக்கு அதிகமான கால அவகாசம் இல்லை. கர்த்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் செய்ய வேண்டிய ஊழியத்தை யோசுவா சீக்கிரத்தில் செய்து முடிக்க வேண்டும்.
சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. சுதந்திரிக்க வேண்டிய தேசங்களை பற்றி கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். மீதியாய் இருக்கிற தேசம் எவையெனில், எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவக்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமுள்ள பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும், கெசூரின் முழுவதும், காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும், ஆவியரின் நாடும், தெற்கே துவக்கி ஆபக் மற்றும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும், சீதோனியருக்கு அடுத்த மெயாரா நாடும், கிப்லியரின் நாடும், சூரியோதய புறத்தில் எர்மோன் மலையடிவாரத்தில் இருக்கிற பாகால்காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் உள்ள லீபனோன் முழுவதும், லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத்மாயி மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனியருடைய எல்லா நாடும் தானே. தற்காலத்தில் சுயஸ் கால்வாய் என்று அழைக்கப்படுவது அக்காலத்தில் சீகோர் ஆறு என்று அழைக்கப்பட்டது. இது நைல் நதியின் கிழக்கு கிளை நதியாகும். இந்த தேசங்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு சொந்தமானவை. கர்த்தர் கானான் தேசம் முழுவதையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திர வீதமாக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கானான் தேசத்தின் எல்லைகளையும் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரிக்காமல் சும்மா இருந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் இன்னும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசங்களில் சில தேசங்கள் தென் திசையில் உள்ளது, மேலும் சில தேசங்கள் வட திசையில் உள்ளது. பெலிஸ்தியர்கள் கானானுக்கு தென் திசையில் இருக்கிறார்கள். பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடுகளும் அங்கே இருக்கிறது. இவை எகிப்து தேசத்திற்கு எதிரே இருக்கிறது. லீபனோன் கிழக்கு திசையிலும் சீதோன் மேற்கு திசையிலும் உள்ளது. ஆமாத் வடக்கு திசையில் உள்ளது. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் யோசுவாவிடம் கானானியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தி விடுவதாக வாக்கு பண்ணுகிறார். ஆனாலும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தோடு ஒரு நிபந்தனையும் கொடுக்கிறார். யோசுவா கானான் தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இதுவே கர்த்தர் சொல்லும் நிபந்தனை. யோசுவா கர்த்தருடைய நிபந்தனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு யுத்தத்திலே உதவி பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தாரோடு யுத்தம் பண்ண போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போக வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பாமல் இஸ்ரவேல் புத்திரர் கோழைகளாகவும் சோம்பேறிகளாகவும் தங்கள் கூடாரத்திலே தங்கிவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் கானான் தேசத்தார் மீது யுத்தம் பண்ணாமல் சும்மா இருந்து கொண்டு கர்த்தர் தங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று முறுமுறுக்க கூடாது. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பின்பும் கானான் தேசத்தார் துரத்தப்படாமல் இருந்தால் அது கர்த்தருடைய தப்பிதம் அல்ல, அது இஸ்ரவேல் புத்திரருடைய தப்பிதம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி யுத்தம் பண்ண போக வேண்டும். யோசுவா கர்த்தர் சொன்ன பிரகாரமாக கானான் தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சீட்டு போட்டு சுதந்திரமாக பங்கிட வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை இஸ்ரவேல் புத்திரர் சரியாக செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் வாஞ்சையோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்ம ரட்சிப்புக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்போது கர்த்தர் நமக்குள்ளும் நம்மோடும் கிரியை நடப்பித்து நம்முடைய ஆத்மாவை ரட்சிப்பார். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசங்களின் விவரம்: எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவக்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டும் உள்ள பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும், கெசூரின் முழுவதும், பாசானுக்கு கிழக்கிலும் சீரியாவிற்கு வடக்கிலும் உள்ள சீரிய தேசம். கெசூரின் குடிகள் ஒரு காலத்தில் பெலிஸ்தருடைய தேசத்தை கைப்பற்றி இருந்தார்கள். ஆனால் பெலிஸ்தர் அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்களில் சிலர் கானானின் தென் பகுதியில் குடியிருக்கிறார்கள். இவர்களுடைய தேசம் இன்னும் சுதந்திரிக்கப்படவில்லை. கெசூரின் ராஜாவினுடைய மகளை தாவீது திருமணம் செய்தார்.
இவள் அப்சலோம் தாமார் ஆகியோருக்கு தாயானவள். அப்சலோம் கெசூருக்கு ஓடிப்போனான். ஆவியர் இவர்கள் ராட்சத சந்ததியார். கப்தோரியர் இவர்களை துரத்திவிட்டார்கள். தெற்கே துவக்கி ஆப்பக் மற்றும் எமோரியரின் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும் சீதோனியருக்கு அடுத்த மெயாரா நாடும். யோசுவா கானான் தேசத்தில் உள்ள முக்கியமான பட்டணங்களை எல்லாம் பிடித்து விட்டார். தனக்கு எதிராக பெரிய சேனைகளை திரட்டி வந்த எல்லா சத்துருக்களையும் முறியடித்தார். ஆயினும் வாக்குத்தத்த தேசத்தில் யோசுவா சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருந்தது. அவர்கள் எல்லோரையும் யோசுவா துரத்த வேண்டும். அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு முட்களைப் போல இருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்களா என்பதை சோதித்து நிரூபிப்பதற்கு கானான் தேசத்து ஜனங்கள் அங்கேயே தங்கியிருக்கிறார்கள். கிப்லேரின் நாடும் சூரியோதய புறத்தில் எர்மோன் மலை அடிவாரத்தில் இருக்கிற பாகால்காத் வரையிலும், பாகால்காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் உள்ள லீபனோன் முழுவதும், லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத் மாயும் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும், சீதோனியருடைய எல்லா நாடும். சீதோனியரை இஸ்ரவேல் புத்திரர் துரத்திவிடவே இல்லை. 1000 வருஷ அரசாட்சியில் அவர்கள் இஸ்ரவேலுக்கு கீழ் இருப்பார்கள். இவர்கள் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் சிநேகிதர்களாக இருந்தார்கள். பெலிஸ்தரின் 5 அதிபதிகள். காசாவின் அதிபதி. காசா பெலிஸ்தருடைய தென்பகுதியில் உள்ள பட்டணம். யோசுவா காசாவிற்கு சென்றார். ஆனால் அதை ஜெயிக்கவில்லை. யூதா பிற்காலத்தில் காசாவை கைப்பற்றினார். இது யூதா தேசத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. பெலிஸ்தர் காசாவை மறுபடியும் தங்கள் வசமாக்கிக் கொண்டார்கள். கிமு 720 வருஷத்தில் அசீரியர் காசாவை கைப்பற்றும் வரையிலும் அது பெலிஸ்தருடைய பட்டணமாகவே இருந்தது. நியாயாதிபதிகளின் காலத்திலும் ராஜாக்களின் காலத்திலும் காசாவை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. காசாவின் ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரதான எதிரிகள். தீர்க்கதரிசிகள் காசா பட்டணத்தின் மீது அழிவை முன்னறிவித்திருக்கிறார்கள். அஸ்தோத் பட்டணத்தின் அதிபதி. அஸ்தோத் பட்டணத்தின் குடிகள். அஸ்தோத் பட்டணம் யூதாவிற்கு கொடுக்கப்பட்டது. பெலிஸ்தர் அஸ்தோத்தை மறுபடியும் தங்கள் வசமாக்கிக் கொண்டார்கள். இவர்களும் இஸ்ரவேல் புத்திரரின் பிரதான சத்துருக்கள். தீர்க்கதரிசிகள் அஸ்தோத் பட்டணத்தின் மீது அழிவை முன்னறிவித்திருக்கிறார்கள். அஸ்கலோனின் அதிபதி. அஸ்கலோனும் மற்றொரு பட்டணமும் யூதாவிற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை திரும்பவும் கைப்பற்றிக் கொண்டார்கள். இது பெலிஸ்தருடைய பட்டணமாகவே பல காலமாக இருந்து வந்தது. இவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு பல தடவை யுத்தம் பண்ணினார்கள். காத்தின் அதிபதி. இது பெலிஸ்தருடைய 4வது பட்டணம். இதையும் யோசுவா சுதந்திரிக்கவில்லை. இது யூதாவிற்கு கொடுக்கப்பட்டது. தாவீது இந்த பட்டணத்தை முதல் முறையாக கைப்பற்றினார். கோலியாத்தும் மற்ற ராட்சதர்களும் காத் பட்டணத்தில் இருந்தார்கள். தாவீது சவுலிடமிருந்து தப்பித்து இந்த பட்டணத்திற்கு 2 முறை வந்தார். பெலிஸ்தரின் 5 பட்டணங்களிலும் காத் பட்டணமே வேதாகமத்தில் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காத்தியரில் அநேகர் தாவீதின் சிநேகிதர்கள். நூற்றுக்கணக்கான காத்தியர் தாவீதுக்கு சேவை புரிந்தார்கள். எக்ரோனுடைய அதிபதி. இந்த பட்டணமும் யூதாவிற்கு கொடுக்கப்பட்டது. பெலிஸ்தர் இதை மறுபடியும் தங்கள் வசமாக்கிக் கொண்டார்கள். இவர்கள் தொடர்ந்து இஸ்ரவேலின் விரோதிகளாகவே இருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் எக்ரோனின் பட்டணத்திற்கு எதிராக அழிவை முன்னறிவித்திருக்கிறார்கள்.